காதுக்குள்ள வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு போல இருக்கு. ஒய் பைப்ப கையில வச்சுட்டு ரொம்ப தான் ஆடுறேன். இப்ப பாரு நான் பண்றதே. ஏய் என்ன கிட்டி? பழ நழுவி பால்ல விழுந்தது, கிட்டி நழுவி குளத்துல விழுந்தது. கை தட்டுங்க. நிப்பாட்டுங்க, போய் தண்ணிய நிறுத்துங்க. கிட்டி, நீ தண்ணிய பார்த்து ஏன் பயப்படுற? ஊர்ல இருந்த குளத்துல கிட்டி விழுந்துருச்சு. 2 நாளா தண்ணி கூட குடிக்கலப்பா. கை தட்டுங்க, கை தட்டுங்க. சோபரே சோபரே சோபரே, 2 நாளா கிட்டி தண்ணிய குடிக்கல, நீ கைய தட்ட சொல்றியா? ஐயோ, அதானே, தண்ணி குடிக்கலனா பரவாயில்ல, டீ காபி குடிச்சுக்கோ. இன்னைக்கு காலையில நான் நியூஸ் பேப்பரை படிக்கல, கிட்டி லிக்விட் ஐட்டம் எதுவுமே குடிக்கல. கை தட்டுங்க. கிட்டி, இப்படி இருந்தா எப்படிமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தண்ணி குடிச்சா நான் கிளாஸ்க்குள்ள விழுந்துருவேன்னு எனக்கு பயமா இருக்கு. கிட்டி, கிளாஸ்க்குள்ள எப்படி நீ விழுவ? விழலாமே. கண்ணா சார் லசி குடிக்கும் போது ஒரு நாள் கிளாஸ்க்குள்ள ஈ வந்து விழுந்துச்சு. ராஜா ட்ரெஸ் போட்டுட்டு நான் நாடகத்துல நடிச்சேன். ஈ விழுந்த லசியவா நான் அப்ப குடிச்சேன். கிட்டி, என்னப்பா ஈயா? அப்படியா? இத்தனை நாள் நான் பூனன்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பூனதாயா? அதான் கிளாஸ்ல விழ முடியாதுன்னு சொல்றேன். சைஸ் பெருசியா? பெருசு. ஜோர்தார், நீ ஏன் கார்டனுக்கு இன்னும் தண்ணி விடாம இருக்க? ஆமா, அவளுக்கு என்ன ஆச்சு? கிட்டி தண்ணிய பார்த்து பயப்படுறா. நம்ம கிட்டியோட பயத்தை எப்படியாவது போக்கியே ஆகணும். வாங்க போலாம். அமைதியா இருக்கிற இந்த கடலுக்குள்ள ஆக்ரோஷமான இன்னொரு முகமும் இருக்கு. இந்த ஆக்ரோஷத்தில் சிக்கி பல நேரங்களில் பல பேர் சிதைந்திருக்கிறார்கள். அலைகள் பயங்கரமானது, பெரிதானது. இதை பார்த்து மக்கள் பயப்படுகிறார்கள். நீச்சல் தெரிந்த வீரர்கள் கூட இதை எதிர்கொள்வது ரொம்பவும் கடினம். கிட்டி, நீயே அழுகுற? கீழே சிந்தினது கண்ணா சாரோட லசி. அவரு தானே அழணும். எந்த லிக்விட பார்த்தாலும் இது ரொம்ப பயப்படுதுப்பா. கிட்டி, போய் மூஞ்சிய கழுவு, இல்லனா எறும்பு கடிக்கும். கடிச்சா கடிக்கட்டும், ஆனா நான் தண்ணிட்டு போக மாட்டேன். அப்ப தள்ளி நின்னு கழுவு. தூரம் நின்னு எப்படிப்பா தண்ணில மூஞ்சிய கழுவ முடியும்? ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி நிறைய இருக்கும், ஆனா தூரமா ஷவர்ல நின்னு குளிக்கிறது இல்லையா? யோ, ஷவர்ல கூட தண்ணி தானையா இருக்கும், அதுல டவுட்டா? அடடா ஹனி, என்னமா ஐடியா கொடுத்திருக்க? நானா ஐடியா கொடுத்தேன்? எனக்கே தெரியாம நான் ஐடியா கொடுத்துட்டேன் போல. பயப்படுது கிட்டி ரொம்பவே பேடியா. அனி பையன் எப்படி கொடுத்தான் ஐடியா? ஸ்விம்மிங் பூல் ஐடியா. கிட்டி, நீ தண்ணிக்குள்ள மூழ்கினதுனால தானே பயமா இருக்கு. நீ நீந்த கத்துக்கோ. ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி இருக்குமே. நாங்க ஸ்விம்மிங் பூல காலி பண்ணி கொடுத்துடுறோம். தண்ணிய காலியாக்கிட்டு எப்படிப்பா நீந்த கத்து கொடுக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீச்சல கத்து கொடுக்கறது பன்னியோட ஐடியா. அத நீ பன்னிக்கிட்டே கேளு. கிட்டி, பனி சொல்றதான் கரெக்ட். நீ நீந்தறதுக்கு முதல்ல கத்துக்கணும். ஆனா எனக்கு ஸ்விம்மிங் கத்து கொடுக்கறது யாரு? இங்க என்ன நடக்குது? கிட்டிக்கு யார் ஸ்விம்மிங் கத்து கொடுக்கறதுன்னு நாங்க எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நீச்சல நான் கத்து கொடுக்கறேன் கிட்டிக்கு. நீ ஏன் கத்து கொடுக்கற? நான் கத்து கொடுப்பேன், எனக்கு நல்லா தெரியும். கண்ணா, நான் ஸ்விம்மிங்ல சாம்பியன். நான் கத்து கொடுத்த கிட்டி சேஃபா இருப்பா. எனக்கு சனிதான் ஸ்விம்மிங் கத்து கொடுக்கணும். அப்ப வா போலாம். இப்பவே ஸ்விம்மிங் ஆரம்பிக்கலாம். வா, தண்ணில வந்து இறங்கு. இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தண்ணில என்ன பயம்? நீந்தினா ரொம்ப ஜாலியா இருக்கும்.
உள்ள வா, நான் தான் இருக்கல்ல. போகாத, அங்க ஆழமா இருக்கும். இல்ல, நான் நிக்கிறேன் பாரு. தண்ணி சில்லுன்னு இருக்கு கிட்டி, அப்புறம் சளி பிடிச்சுக்கும். டாக்டர் உன் சைஸுக்கு ஊசியை போடுவாரு. ஓய், என்கிட்டயே பயமுறுத்துறியா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐ, ஐ, பிஸ்கா. ஏய், என்ன பண்ற நீ? கிட்டிய காப்பாத்தணும். ஜாலியா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. ம், ஒரே மாசத்துல நான் உன்னை நிச்சயமா ஸ்விம்மிங் சாம்பியன் ஆக்கி காட்டுறேன். வா, மிச்சத்தை நாளைக்கு பாத்துக்கலாம். நீச்சல் கத்து கொடுக்கற ஐடியாவை சொன்னதனவோ பண்ணி, ஆனா கிட்டிக்கு ஸ்விம்மிங் கத்து கொடுக்கற வாய்ப்பு சன்னிக்கு கிடைச்சிருக்கே. இது ரொம்ப அநியாயம். மத்தவங்க வாய்ப்பை தட்டி பறிக்கிறதே இந்த சனிக்கு வேலையா போச்சு. யாருப்பா அந்த வாய்ப்பு? அடிக்கடி அதை யாரோ எடுத்துக்கிறாங்கன்னு வேற சொல்லிக்கிறீங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குப்பா. அப்ப அந்த ஐடியாவை யூஸ் பண்ணா யாரும் எடுக்க மாட்டாங்களா என்ன? இல்ல டாங்கி, கிட்டிக்கு ஸ்விம்மிங் கத்து கொடுத்ததுக்கான கிரெடிட் நமக்கு தான் கிடைக்க போகுதே. அப்படியா? ஆமா, அதுக்காக நீங்க எல்லாரும் எனக்கு உதவி பண்ணியே ஆகணும். நாங்க அதுக்கு ரெடி. ஓகே, நாளைக்கு நம்ம எல்லாரும் ஸ்விம்மிங் பூல்ல மீட் பண்றோம். வா கிட்டி, நான் உனக்கு ஸ்விம்மிங் கத்து தரேன். நான் சன்னி கிட்ட தான் கத்துக்கிறேன். ஜோர்தார், சன்னிக்கான பெரிய சைஸ் ட்ரவுசரை உள்ள தூக்கி வச்சிட்டியா இல்லையா? ஆ, ஆ. ஓ. ம். ஓ, அடடா, கமான் கிட்டி. என்னோட சாக்ஸ் எப்படி கலந்து வந்துச்சு? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ஓ, 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 காப்பாத்துங்க, ஓ, 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 காப்பாத்துங்க, 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 சனி, என்னையா பண்ற? பண்ணி மட்டும் இல்லனா இந்நேரம் கிட்டி உள்ள மூழ்கி போயிருப்பா. சந்தேகமே இல்ல, நான் அப்படியே மூழ்கிட்டேன் தெரியுமா? சனி, கிட்டிக்கு உன்னால ஸ்விம்மிங்க கத்து கொடுக்கவே முடியாதுப்பா. நம்ம பனி ஒரு நல்ல கோச்சு. அணியோட டைவிங்க பாத்தியா கிட்டி? பனி கத்து கொடுத்த டைவிங் அது எப்படி? இதெல்லாம் ஒரு விஷயமா? இதை விட டைவிங் நான் நல்லா பண்ணுவேன். சும்மா இரு சனி, டைவிங்லாம் உனக்கு வராத விஷயம். இப்ப நான் அதை பண்ணி காட்டுறேன் பாரு. தனி வேண்டாம், விடு. கிட்டிக்கு நானே கத்து கொடுத்துக்கிறேன். கிட்டிக்கு நான் கத்து கொடுக்கறேன், அதுக்கப்புறமா உனக்கும் நான் கத்து கொடுக்கறேன். டைவிங் இப்ப எப்படி பண்றேன்னு பாரு. அடடா, காப்பாத்துங்க, சனிய காப்பாத்துங்க, போங்கப்பா. முதல்ல இவனுக்கே தண்ணிக்குள்ள ஒழுங்கா டைவ் பண்ண தெரியல. இவன் எப்படியா கத்து கொடுப்பா சொல்லுங்க. பனி, இனிமே நீயே எனக்கு ஸ்விம்மிங் கத்து கொடு ப்ளீஸ். அட, நான் அது வந்து உனக்கு. சாரி, ரொம்ப பிஸி. நானே கத்து கொடுத்துறேன். இல்ல இல்ல, நானே சொல்லி கொடுத்துறேன்.